வணக்கம் மக்களே, நான் உங்கள் அம்மா பேசுகிறேன். எனக்கு என்ன வீடியோன்னா, தஞ்சாவூரில் இதுமாரி குடிக்கிறவங்கள யாரையுமே திருத்த முடியாது. குடிக்கிறவங்கள யாரையுமே திருத்த முடியாது. அதனால் தஞ்சாவூரில் என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, குடிக்கிறவங்கள கோயிலுக்குள்ளே விடக்கூடாது, திருமண நிகழ்ச்சியில் விடக்கூடாது, இது நல்லது கெட்டதுக்கு எதுக்குமே விடக்கூடாதுன்னு ஒரு தம்பி பேசினாப்புல. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதேமாரி இது குடிக்கிறவங்க உலகத்தில் யாரும் திருத்த முடியாது. அது என்ன அழிஞ்சாலும், குடும்பம் அழிஞ்சாலும் சரி, எது அழிஞ்சாலும் சரி கேட்க மாட்டாங்க. அதனால் என்ன முடிவு தஞ்சாவூரில் எடுத்துருக்காங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்குது. அந்த தம்பி எடுத்த முடிவு நல்லது கெட்டதுக்கு விட மாட்டேன், விசேஷத்துக்கு விட மாட்டேன், எதுலேயும் கலந்துக்கக்கூடாது, குடித்தா பஸ்ஸில் ஏறக்கூடாது, ஒரு நிகழ்ச்சியில் ஏறக்கூடாது, இது கோயிலுக்குள்ளே அனுமதி கிடையாது, நல்லது கெட்டதுக்கு எதுவுமே அனுமதி கிடையாது, அப்படி குடிச்சுவிட்டு அவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு அனுமதியும் கிடையாது. அப்போனா தான் அந்த நாட்டில் பாதி பேர்த்த திருத்த முடியும், இல்லாட்டி திருத்த முடியாது. அந்த தம்பி பேசுனது நேற்று ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதேமாரி எல்லா ஊர்லேயுமே குடிக்கிறவங்களுக்கு இங்கே வரக்கூடாது, அங்கே வரக்கூடாது, கோயிலுக்கு வரக்கூடாது, விசேஷத்துக்கு வரக்கூடாது, நல்லது கெட்டதுக்கு கலந்துக்கூடாதுன்னு சொன்னால், அதேமாதிரி எல்லா ஊர்லேயுமே முயற்சி எடுத்து எல்லா ஊர்லேயுமே இது மாதிரி தடை செஞ்சாங்கன்னா குடிக்கிறது பாதி பேர் திருந்துவாங்கன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி யாருக்கு இந்த இதெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா, எனக்கு அந்த தஞ்சாவூர் தம்பி மாரி எல்லா ஊர்லேயுமே இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்தோம்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதேமாரி நேற்று ஒரு அம்மா அது எந்த ஊருன்னு சொல்லிட்டு நான் சரியாக கவனிக்கல. அது எந்த ஊருன்னு தெரியல. அந்த அம்மாவுக்கு 85 வயசுக்கிட்ட இருக்கும் போலருக்கு, 85 வயசு இருக்கும் போலருக்கு. அந்த அம்மா ரேஷனுக்கு ஜாமானுக்கு 3 மாதமாக அலையிறாங்க. அந்த அம்மா 3 மாதமாக அலையிறாங்க. கையில் ரேகை வைக்கல, அது வைக்கலன்னு சொல்லிவிட்டு அந்த அம்மாவை விரட்டிக்கிட்டு துரத்தி விட்றாங்க கவர்மெண்ட்டில். இதெல்லாம் நல்லது கிடையாது. பாவம், வயசானவங்க. அவ்வளோ 85 வயசுக்கெலாம் நம்மலாம் இருக்கிறோமா இல்லையான்னு தெரியல. என்னத்தை கொண்டு வந்தோம், என்னத்தை கொண்டு போகிறோன்னு தெரியல. அதனால் நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு தெரியல. கவர்மெண்ட்டில் வயசானவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு ஜாமான்லாம் வழங்கணும்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அவருக்கு பார்வைக்கு போகணும். இது முக ஸ்டாலின் அவர் பாதைக்கு போய் இதெல்லாம் ரேஷன் கடையில் நடவடிக்கை எடுத்து இது மாதிரி வயசானவங்களாம் அலங்க பண்ணாமல் அவங்களுக்கெல்லாம் ஜாமான் கொடுத்து அவங்களுக்கெல்லாம் உதவி செய்யணும்னு நான் வேண்டி விரும்பி பாதம் தொட்டு வேண்டிக்கிறேன். இதேமாரி எல்லா ஊர்லேயுமே குடிக்கக்கூடாது, குடும்பம் இது குடினாலேயே எத்தனையோ குடும்பம் பிரியுது குடும்பத்தினாலேயே. இதெல்லாம் சரி கிடையாது. அவங்கவுங்க குடும்பம் குடிக்காமல் கொள்ளாமல் இருந்தாவே எத்தனையோ பேர் பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்க மாட்டாங்க. பிரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. குடினாலேயே குடும்பத்தை விட்டுட்டு பிள்ளைய விட்டுட்டு வேறு ஒரு வாழ்க்கைக்கு தேடி போகிறாங்க, இல்லை தானாக வாழ்க்கையை அமைச்சிக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நானும் இந்த குடிக்கினாலேயே தான் நான் குடும்பத்தை பிரிஞ்சு நானும் பிள்ளைக்குட்டியை வளர்த்து எடுத்துகிட்டு நானும் பயலை கூட்டிகிட்டு இப்போ தனிமையாக வந்திருக்கேன். குடினாலே எத்தனையோ குடும்பம் அழியுது, எத்தனையோ இது. தயவு செஞ்சு அண்ணன், தம்பி, அப்பா, உறவினர்கள் எல்லாத்துக்கும் சொல்லணும், தயவு செஞ்சு இதை பாலா போன குடியை விட்டுட்டு நல்லா ஆக்கி சாப்பிட்டு குடும்பத்தில் நல்லா சந்தோஷமாக இருந்து ஒன்று கொண்டு வர்றது போல் ஒன்று கொண்டு போகிறது போல் சந்தோஷமாக இருந்து யாருக்கும் எந்த இடைஞ்சலும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கணும்னு நான் வேண்டி விரும்பி உங்கள் மேலே கொண்ட அக்கறை கொண்ட உங்கள் அம்மா நான் பேசுகிறேன். இதெல்லாம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.